நம்தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இயக்குனர் திரௌபதி இயக்குனர் திரு மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நம்மிடையே இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஐயா திரு அர்ஜுன் சம்பத். வணக்கம். இன்று அதிகாலை சென்னையிலே திரௌபதி திரைப்பட இயக்குனர் உயர் திரு மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, அது கைது செய்யப்படும் பொழுது பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் எதுவும் பின்பற்றல. கொஞ்சம் கைது செய்யப்படும் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் எதையுமே சரியா பின்பற்றல. சரிங்க. ஒரு பழிவாங்கும் எண்ணத்தோடு அல்லது அவரை ஏதேனும் ஒரு வகையிலே தொந்தரவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் காவல்துறையினர் செயல்பட்டிருக்கிறார்கள். அவங்க குடும்பத்தாருக்கும் என்ன காரணத்துக்காக அவரை கைது பண்றோங்கிற தகவலை தெரிவிக்காம, அவர் என்ன வழக்குல கைது செய்யறோங்கிற தகவலை தெரிவிக்காம அவர் இப்ப அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் மோகன்ஜி சத்ரியன் ஏற்கனவே திரௌபதி திரைப்படம் மூலமாக நம்ம இந்த நாடக காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் அம்பலப்படுத்தினவர். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்து சமய அமைப்புகளுக்காகவும் நம்முடைய தேசிய அமைப்புகளுக்காகவும் குரல் கொடுத்து வருபவர். அவருடைய கருத்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. சமீபத்திலே திருப்பதி லட்டு பிரசாதம் அதுல கலப்படம், அதன் காரணமாக பெரிய அளவில் பக்தர்களுடைய மனம் புண்பட்டது. எனவே நாம் தமிழகத்திலும் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை, அவருக்கு கிடைத்த தகவலை வச்சு இந்த ஐபிசி அப்படிங்கிற தொலைக்காட்சிக்கு ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார். ஆமாங்க. உடனடியாக எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்ற உரிமை இருக்குது. எங்க தில்லை நடராஜ பெருமான யூடியூப் ரூட்டர் மைனர் விஜய் மிக கேவலமா பேசினா, இன்னை வரைக்கும் யாரும் கைது பண்ணல. அதே மாதிரி சனாதனத்தை ஒழிப்போம், கொசு டெங்கு அப்படின்னு எல்லாம் ஒத்தி பேசினாரு. அவர் மேல ஒன்றும் பெரிய நடவடிக்கை இல்லை. நிறைய கிறிஸ்துவ பாதிரிமார்கள் நம்முடைய இந்து சமயத்தை இழிவுபடுத்தி வெளிப்படையா மேடைகள்ல பேசுறாங்க, அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை இல்லை. இது என்ன இவர் மோகன் சத்ரியன் மேல மட்டும் என்ன இவ்வளவு பெரிய கோபம் அவங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி கட்சியா இருக்கிற காரணத்தினால அவங்க விடுதலை சிறுத்தைகளுடைய அழுத்தத்தின் பேர்ல இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஒருதலை பட்சமான நடவடிக்கை இந்த நடவடிக்கையை கைவிடணும். பழனி மலைக்கோயில், அந்த மலைக்கோயிலுடைய பஞ்சாமிர்தம் மிகவும் புனிதமானது. அந்த பஞ்சாமிர்தம் காலாவதியான பஞ்சாமிர்தத்தை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அதையெல்லாம் அழிச்சாங்க. நிருபர்கள்லாம் கேள்வி கேட்ட போது கூட பதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அதுல தவறு நடந்துருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை முன்வைத்த அவரு தொடர்ந்து நம்ம மோகன் சத்ரியன் என்ன பண்ணாருன்னா, ராஜராஜ சோழனுடைய அந்த பள்ளிப்படை அந்த கோயில் புதிதாக எடுத்து கட்டப்படணும், அதே மாதிரி நம்முடைய இந்த நாடக காதல் ஒழிக்கப்படணும், நம்முடைய இந்து சமுதாயத்தின் மீது நடைபெறுகின்ற தாக்குதல்களுக்கெல்லாம் அவர் ஒரு நல்ல பதிலடியா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. வேணும்னே இந்த விடுதலை சிறுத்தைகள், இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த அமைப்புகள் எல்லாம் அவர் மேல காழ்ப்புணர்வு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து இப்ப அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் மட்டுமல்ல, ஹெச் ராஜா அவர்கள், அதே போல நம்முடைய இந்த வினோத் பி செல்வம் பிஜேபி, இவங்க மேலையும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு பழனி மலைக்கோயில் காவல் நிலையத்தில் அப்படி ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வருது. இது ஒரு அராஜக ஆட்சி. தனக்கு விரோதமாக அல்லது இந்த ஆட்சியில நடைபெறக்கூடிய குற்றச்சாட்டுகளை யாராவது சுட்டிக்காட்டினா அவங்களை உடனே கைது செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்து மக்கள் கட்சி இது சம்பந்தமான சட்ட உதவிகளை மோகன்ஜி சத்ரியன் அவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் செய்வோம். என்றும் அவருக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவர் சொன்ன கருத்து உண்மையிலேயே அது மாதிரி அதிகாரிகளால் பஞ்சாமிர்தம் அளிக்கப்பட்டிருக்குங்களா? அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? அது பத்தியான முழு விவரம் இப்ப நம்ம கிட்ட இல்ல. சரிங்க. புரியுதுங்களா? அது பத்தியான முழு விவரம் நம்ம கிட்ட இல்ல. சரிங்க. ஆனாலும் அவருக்கு கிடைச்ச விவரத்தை வச்சுட்டு ஒரு கருத்து சொல்றாரு. அவர் செவிவெளி செய்தின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதுல செவிவெளி செய்தின்னு தானே சொல்றாரு. இப்பதான் அந்த வீடியோ என்னுடைய பார்வைக்கும் வந்தது. சரிங்க. அதுல அவர் செவிவெளி செய்தி தான் சொல்றாரு. அதனால இப்ப நம்மளுக்கும் அதுல முழுமையா என்ன ஏதுன்னு தெரியாது. அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டணும். பொங்கல் பொருட்கள் விநியோகம் பண்ணாங்க. அந்த பொங்கல் பொருட்கள்ல
இதுல வந்து பள்ளி இருந்ததுங்கிறாங்க. ஆமாங்க. இனிப்புல இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. அதை சுட்டிக்காட்டி சொன்னவர் மேல உடனடியா வழக்கு. அந்த வழக்கு போட்டதுனால அந்த முதியவர் வந்து அதிர்ச்சியில கொஞ்ச நாள் மரணம் அடைஞ்சிட்டாரு. இது மாதிரி தான் இப்போ ஜலஜீவன் திட்டம் செயல்படுத்தப்படுது. அதுல வந்து முறைகேடு நடக்குது. அதை சுட்டிக்காட்டி ஒரு வீடியோ போடுறாரு, உடனே அவர் கைது. நம்ம சாலைகள் அமைக்கக்கூடிய பணி ரொம்ப மோசமா இருக்குது. சாலையினுடைய தரத்தை பத்தி ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு, உடனே கைது. இது என்னங்க அநியாயமா இருக்குது? தொடர்ந்து இது வந்து தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது. நானும் இதை வந்து அந்த மாதிரியான ஒரு இதா பாக்குறேன். அதனால நாங்கெல்லாம் பஞ்சாமிர்தத்தினுடைய புனிதத்தையும் தமிழ் நம்முடைய பழனி மலையினுடைய மகிமையையும் என்றும் எப்பொழுதும் காத்து நிற்பவர்கள். அதுக்கு வந்து நாங்க வந்து இது பண்றோங்க. அதை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்தோட எப்ப பார்த்தாலும் இந்த தீக்காக்காரன், இந்த கம்யூனிஸ்ட்காரன், பியூஸ்மானுக்கெல்லாம் திருப்பதி லட்டு பிரசாதத்தை சாப்பிட்ட பக்தர்களை பார்த்து நீ பசுமாசி சாப்பிட்டியா அப்படின்னு பேசுறான். அவனையெல்லாம் கைது பண்ணல. என்னங்க அதை வச்சுட்டு இதுல வந்து கைது பண்றதுங்கிறது எந்த வகையில? திமுகவுடைய அந்த ஊடக பிரிவு அவங்க தொடர்ந்து இந்த திருப்பதி லட்டு விவகாரத்துல பக்தர்கள் மனம் புண்படும்படியான பதிவுகளை தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எத்தனை பேருக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நேற்று முன்தினம் கூட திருநெல்வேலியில ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆமா, அது அந்த சம்பந்தமும் இப்ப என்னங்கிறாங்கன்னா காவல்துறை அது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கல, நாங்க கேமராவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோங்கிறாங்க. பாருங்க, ஒருதலை பட்சமா ஒருத்தர் வந்து புகார கொடுத்துருக்காரு, பூணூல் எடுத்திருக்கிறோம்னு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணி அவன் மீது புலன் விசாரணையை செய்யாம என்னங்க உடனே அதை வந்து இல்ல அப்படி ஒன்றும் குற்றம் நடக்கலன்னு சொல்லி காவல்துறை இன்றைக்கு வந்து காவல்துறையா மாறி இருக்குது. இந்த மோகன்ஜி பிரியனுடைய கடிதம் அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து அனைத்து நடுநிலையாளர்களும் கண்டனம் தெரிவிக்கணும். திரு அர்ஜுன் சம்பத் இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு